இன்றைக்கி சிம்பிளாக ஒரு சைட் டிஷ் சப்பாத்தி அண்ட் பராத்தாக்கு டக்குன்னு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா. கேப்சிகம், வெங்காயம், தக்காளி நீல வாக்கில் நறுக்கி வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லி நறுக்கி வச்சுக்கணும். 2-3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு ஜீரகத்தை அழைச்சிக்கலாம். இந்த கேப்சிகம் வெங்காயம் போட்டு வதக்கணும். ப்ரௌனாக ஆகணும் இந்த வெங்காயம், அது வரைக்கும் வதக்கணும். திக்கான கடையில் பாவ்பாஜி மசாலா, காஷ்மீரி சில்லி பவுடர், கரம் மசாலா, கொஞ்சம் பெருங்காயப்பொடி, மஞ்சப்பொடி, கொஞ்சம் பெப்பர் எல்லாம் போட்டு நல்லா கலந்து வச்சுக்கோங்க. இப்போ ப்ரௌனாக வதங்கிட்டு கொஞ்சம் தக்காளியும் போட்டுட்டு நம்ம ஓரளவுக்கு வதக்கின பிறகு இந்த கலந்து வச்சுருக்கிற மசாலா கலவையை சேர்த்துடலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். உப்பு சேர்த்துடுவோம். இப்போது சேர்த்துட்டு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் கன்சிஸ்டன்சியை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு. இப்போ பன்னீர் க்யூப்ஸை ஆட் பண்ணிடணும். ஒரு 3 மினிட்ஸ் குக் பண்ணினா போதும். கடைசியாக கொஞ்சம் நாட்டு சக்கரை மட்டும் சேர்க்குறோம். இந்த டேஸ்ட்டெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்கும். உப்பு காரம்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும். டக்குன்னு ஆகிடும். ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். சப்பாத்தி அண்ட் பராத்தாவோட பரிமாறத்துக்கு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா? ஸ்டே ஹெல்தி வீவர்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.